ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கெல்லாம் அப்படியே தலைகளாகவே நிரம்பி ஒரு வேன் போகிறதுக்கு கூட முடியாத அளவுக்கெல்லாம் கூட்டம் இல்லை. அது கொஞ்சம் மூவ் ஆகக்கூடிய க்ரௌடு தான். பிரச்சார கூட்டத்தையே ரோட் ஷோவை மாற்றி காட்டுறேன், அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் விஜய் உள்நோக்கத்தோட தான் அந்த 4 கிலோமீட்டர் அப்படி நகர்ந்து ஊர்ந்து வந்து செஞ்சுருக்கிறாரு. அதிமுக பற்றி எதுவும் விமர்சிக்காமல் இருப்பதன் மூலமாக அந்த கட்சி தொண்டர்களை தன்னோட பக்கம் இழுக்கிறது ஒரு நோக்கம். ரெண்டாவது, தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக கூட கூட்டணி வைக்கும் வாய்ப்பை அடைக்காமல் இருப்பது. அதே போல் பாஜக பக்கமும் கொஞ்சம் கூட திரும்புறது இல்லை, அவங்களோட எந்த பாலிசியையும் இவர் விமர்சிக்கிறது இல்லை. மறைமுக கூட்டாளிகள் அப்படின்னு டிஎம்கே நோக்கி தான் பாஜக விமர்சனத்தையும் வைக்கிறாரே ஒழிய பாஜக பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாரு. அது ஏன்? ஆக மொத்தத்தில் பாஜக விஜயை வைத்து ஏதோ ஒரு எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கிறது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அவங்கள பொறுத்தவரையிலும் திருவிழா நடந்துச்சு கரூரில். திமுக போட்ட கட்சி பாட்டு எல்லாத்தையும் உங்கள் டிவியில் ஒளிபரப்புனீங்களா? வேற எந்த கட்சிக்கு இப்படி பண்ணீங்க? டிவிகாவுக்கு மட்டும் எதுக்காக இந்த ஊடக சொகுசு? எந்த அடிப்படையில் இது வழங்கப்படுது? நகைச்சுவை திங்கள், காதல் செவ்வாய், காவிய புதன், அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளி. இதில் சனிக்கிழமை மிஸ் ஆகுது. அதுக்கு மாஸ்க் காட்டுறதுக்கு தான் இப்போ நம்ம விஜய் வந்திருக்கிறாரு. வாரம் ஒவ்வொரு ஊருக்கா போய் சனிக்கிழமை மீட்டிங் போட்டு மாஸ்க் காட்டுறாரு. மாசெல்லாம் கூடுது, பேச்சு தான் பஞ்சாயத்து. இப்போது இந்த திருவாரூர் கூட்டத்திலையும் நாகப்பட்டினம் கூட்டத்திலையும் விஜய் என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். அந்த நாகப்பட்டினம் கூட்டத்தில் எடுத்தடுப்பில் என்ன சொல்கிறாரு? இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்லை, இந்த இடத்துல பர்மிஷன் இல்லை. ஆனால் அதுக்கான காரணங்கள்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமாக இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். உண்மை என்னன்னா, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்பவும் இதே 20 நிபந்தனைகளோட தான் போலீஸ் வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த செய்திகள்லாம் நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்குது. விஜயும் அவரோட கட்சிக்காரங்களும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்களை ஏதோ நம்மளை டார்கெட் பண்ணி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்களும் நம்புகிறாங்க. அப்படி ஒரு கேம்பெயினையும் பரப்புகிறாங்க. விஜயும் அதை மேடையில் பேசுகிறார். இதெல்லாம் தெரியாமல் அவர் பேசலை. மற்ற கட்சிக்காரங்களுக்கு இல்லாத நிபந்தனையை நமக்கு விதிக்கிறாங்க அப்படின்னு உண்மையாகவே விஜயெல்லாம் நினைக்கல. அவர் நல்லா தெரியும், எந்த பெரிய தலைவர்கள் இந்த மாதிரி ரோட் ஷோ, கேம்பெயின், பிரச்சாரம்னு போனாலும் கட்டுப்பாடுகள்லாம் விதிக்க தான் செய்வாங்கன்னு விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அங்கே கூடியிருக்கிற கூட்டத்துக்கு இந்த கட்சி நம்மளை ஒடுக்குது பார்த்தீங்களா, திமுக நம்மளை கண்டு பயந்து போச்சு பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு இந்த மைக்கு வேலை செய்யலை, ஒயர் அந்து போச்சு, இந்த மேட்டரெல்லாம் ரொம்ப சௌரியமாக அவங்களுக்கு இருக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது. அந்த திருச்சி மாநாட்டில் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வர்றதுக்கு 5 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? அப்படி ஒன்றும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம்லாம் திரண்டு நிற்கலை. கூட்டம் வந்துச்சு தான், ஏரியல் வியூவில் பார்க்கும்போது ரோடெல்லாம் நிரம்பி தான் இருந்துச்சு தான். ஆனால் அது மரக்கடை பகுதியில், ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கெல்லாம் அப்படியே தலைகளாகவே நிரம்பி ஒரு வேன் போகிறதுக்கு கூட முடியாத அளவுக்கெல்லாம் கூட்டம் இல்லை. அது கொஞ்சம் மூவ் ஆகக்கூடிய க்ரௌடு தான். கொஞ்சம் புஷ் பண்ணால் போயிருக்கலாம். ஆனால் பர்பஸ்லி விஜய் வந்து தாமதப்படுத்தி அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாருங்கிறது ரொம்ப திட்டவட்டமாக அடுத்தடுத்த நாட்களில் வந்த விசுவல்ஸில் தெரிஞ்சுது. ஸோ அவரோட நோக்கம் வந்து ஒரு டிலே ஏற்படுத்தணும். பார்த்தீங்களா, விஜய் வந்து ஒரு 4 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளவு மக்கள் திரள் அப்படின்ற பேச்சை உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். நீங்கள் ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தையே ரோட் ஷோவை மாற்றி காட்டுறேன், அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்
அப்படின்லாம் விஜய் உள்நோக்கத்தோட தான் அந்த 4 கிலோமீட்டர் அப்படி நகர்ந்து ஊர்ந்து வந்து செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு ஒரே உதாரணம், 5 கிலோமீட்டர் 5 மணி நேரம் போன விஜய் இன்னைக்கு திருச்சியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு வெறும் 2.5 மணி நேரத்தில் போயிருக்காரு. அது எப்படி முடிஞ்சுது? ஏன் இங்கேருந்து அந்த ரூட்டில் தான் விஜய் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் தெரியாதா? தலைவரை பார்க்கணுன்னு ரோட்டில் 2 பக்கம் வந்து நிற்க மாட்டாங்களா? இல்லை நீங்கள் திருவாரூருக்குள்ளே உள்ள நுழையும் போதே ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மனித தலைகளால் அப்படியே நிரம்பி இருக்கிறதா? ஏன் இல்லை? திருச்சிலையும் இப்படி தான் இருந்திருக்க வாய்ப்புண்டு. நீங்கள் பர்பஸாக அதை தாமதப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த திருவாரூர் கூட்டம், நாகப்பட்டினம் கூட்டம் இரண்டுமே அதுக்கு உதாரணம். ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை விஜய் முன் வச்சிருக்கிறாரு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அவங்க வயலில் விளைஞ்ச நெல்லை விற்கிறதுக்காக கொண்டு போடும்போது ஒரு மூட்டைக்கு இவ்வளவு அப்படின்னு கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு சார்ஜை முன் வச்சிருக்கிறாரு. மற்ற குற்றச்சாட்டுகளை டிஸ்கவுண்ட் பண்ணது போல் இதை பண்ண முடியாது. ஏன்னா அது அடிப்படையில் இதில் உண்மை இருக்குது. நானும் அதே தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவன், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விவசாய கிராமத்தை சேர்ந்தவன். நெல் கொள்முதல் நிலையம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மூட்டை நெல்லையும் கொண்ட விவசாயி போடும்போது மூட்டைக்கு இவ்வளோ ரூபா கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான உண்மை. லோக்கலில் அதை லெவின்னு சொல்லுவாங்க, சென்ட்ருன்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லாம் ஒரு விவசாயி அவர் வயலில் விளையிற ஒரு 100 மூட்டை நெல்லை கொண்ட போடுறான்னா கமிஷன் வாங்காமல் அங்கே விற்க முடியாது. அப்படி கமிஷன் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒரு சென்ட்ரில் நெல் போடுறதுக்காக வருவாங்க. கமிஷன் கொடுக்குறவருக்கு முதல்ல வாங்கிடுவாங்க. ஒருவேளை யாராவது கமிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அந்த நெல்லில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விலையை குறைப்பாங்க அல்லது கொள்முதல் பண்ணுறதை தாமதம் பண்ணுவாங்க. திடீர்னு மழைகளை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், 100-200 மூட்டை நெல் அறுத்து அது ரோட்டில் கிடந்துச்சுன்னா, மழையில் நினைஞ்சு போச்சுன்னா மொத்தம் வீணாக போயிடும். அப்புறம் ஒரு சென்டருக்கு போனாலே ஒரு மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு 10-15 வருஷமாக அந்த டெல்டா பகுதி விவசாயிகள் பழகி இருக்கிறாங்க. அதனால் அது எழுதப்படாத விதியாகவே இருக்குது. எல்லா சென்டர்லையும் எல்லா நெல் கொள்முதல் நிலையத்திலையும் கணிசமான மிகப்பெரிய தொகை இந்த வகையில் கைமாறுகிறது. அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை, பல வருஷமாக எல்லா கிராமத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது தான். அதனால தான் இப்போ விஜய் இந்த குற்றச்சாட்டை சொன்னதுமே திருவாரூர் மாவட்ட திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன், அது இல்லை ஆனால் ஒரு சில இடத்துல போய் வாங்குவாங்க தான், ஆனால் இவர் சொல்கிற மாதிரி வந்து 40 ரூபாலாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படிலாம் வாங்கவே இல்லை அப்படின்னு கலைவாணன் ஏன் சொல்லலை அப்படின்னா, அப்படி சொல்ல முடியாது. யதார்த்தத்தில் ஒவ்வொரு கிராமத்துலையும் வாங்குறாங்க அப்படின்ற உண்மை அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அவ்வளோ விவசாயிகளுக்கும் தெரியும். சரி, இதைத்தானே விஜய் சொல்லியிருக்கிறாரு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையில் விஜய் சொன்ன குற்றச்சாட்டில் எதுவும் பொய் இல்லை. ஆனால் இது பல தசாப்தங்களாக பல கட்சிகளின் ஆட்சி காலத்திலையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, அதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த மாதிரி சென்ட்ரில் கமிஷன் வாங்குறது அப்படின்ற ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது யாராலையும் தடுக்க முடியாத மிகப்பெரிய நெட்வொர்க்காக அது மாறி இருக்குது. ஒரு விவசாயி போய் நான் காசெல்லாம் கொடுக்க முடியாது, அரசு ஒரு மூட்டைக்கு என்ன விலை நிர்ணயிச்சிருக்குதோ அந்த காசை கொடுத்தா மட்டும்தான் நான் நெல்லை போடுவேன் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் அங்கே பேச முடியாது. அந்த சென்டரில் இருக்கிற அந்த நபர், அதை பொறுப்பாக இருக்கிற நபர், அவர் ஒருவேளை நேர்மையாக இருந்தாங்க எனக்கு காசெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி நெல்லை வாங்கிக்கலாம். ஆனால் விஜய் சொல்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இது திமுக அரசோட பிரச்சனை, இவங்க ஆட்சி காலத்தில் தான் அப்படிலாம் நடக்குது அப்படின்றது போல் இதை போர்ட்ரைட் பண்ணுறாரு. மற்ற ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, ஊழல் நடந்திருக்குது அப்படின்னா திமுக அரசு வந்து தடுத்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க, ஆமாம், உறுதியாக தடுத்திருக்கணும். அந்த வகையில் விஜய் திமுக அரசு மீது சொல்கிற இந்த குற்றச்சாட்டு முழு உண்மை, அதில் ஒன்றும் தவறு இல்லை. அப்புறம் அந்த கூட்டத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, என்னை பேச விடாமல் பண்ணுறாங்க, நான் உங்களையெல்லாம் சந்திக்க கூடாதா, உங்கள்கிட்டலாம் வந்து பேசக்கூடாதா, உங்கள் குறைகளை நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு மக்கள்கிட்ட அப்பீல் பண்ணுறாரு விஜய். இதோட பர்பஸ் வந்து என்னை ஊராக பேச விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு விஜய் போர்ட்ரைட் பண்ண விரும்புகிறாரு. ஆனால் அது உண்மை கிடையாது. விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு ரெண்டும் மிகப்பெரிய அளவில் நடந்த மாநாடுகள். இது ரெண்டும் சிறப்பாகவும் ஸ்மூத்தாகவும் நடக்கிறதுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா வகையான உதவிகளையும் செஞ்சாங்க. அதில் எந்த தடையையும் பண்ணலை. இது வந்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். இது சின்ன சின்ன குறுகிய தெருக்கள் வழியாக, மக்கள் அதிகம் கூட்டுற சாலைகள் வழியாக அவர் பயணம் போகிறாரு. அப்போது அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதிச்சு தான் ஆகணும். அது எல்லா தலைவர்களுக்கும் விதிக்கக்கூடியது. ஆனால் அவர் வேணுமுன்னே மடைமாற்றி இப்படி திரித்து விடுகிறார். அது மட்டும் இல்லை, விஜயோட இந்த பிரச்சார பயணத்துக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ திமுகவுக்கு அரசியல் ரீதியாகவே இருப்பதா நான் கருதலை. ஏன் அப்படின்னா, திமுக தன்னுடைய இமீடியட் அரசியல் எதிரி, தனக்கு சமமான அரசியல் எதிரி அப்படின்னு அதிமுகவை தான் எப்போவுமே கருதி வந்திருக்குது. ஆனால் சமீப காலமாக நடக்கிற ஷிஃப்ட் சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தனக்கு இன்னொரு போட்டியாளரை திமுகவே உருவாக்குதோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. சமீபத்தில் புதிய எதிரின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயை நோக்கி சொன்னது, விஜயின் திருச்சி கூட்டத்துக்கு பிறகு
அவர் வச்ச விமர்சனங்களுக்கு ஒரு 10-15 அமைச்சர்கள் ஒரே நாளில் பதில் சொன்னது, அது வேற நோக்கத்துக்கு நடத்தப்பட்ட ப்ரெஸ் மீட்னாலும் கூட விஜய் பற்றிய கேள்விக்கு அவங்க பதில் வச்சாங்க. அடுத்தது இன்னைக்கு நாகப்பட்டினம், திருவாரூர் கூட்டத்தில் விஜய் வந்து, நீங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனீங்களே, வெளிநாட்டுக்கு முதலீடை ஈர்க்க போனீங்களா, இல்லை நீங்கள் முதலீடு பண்ண போனீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே வெளிநாட்டு முதலீடுகள் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ணியிருக்கு. இது விஜய் பேச்சுக்கு பிறகு உடனே பண்ணாங்களா அல்லது அதற்கு முன்னாடியே செய்யப்பட்டதா அப்படின்னு தெரியல. அநேகமாக அதற்கு முன்னதாக தயாரிக்கப்பட்டதாக தான் இருக்கணும். இது வந்து குருவி உட்கார பணம் விழுந்த கதையா, விஜய்க்கு தமிழ்நாடு அரசு பயந்து போய் அன்னைக்கே ரியாக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து பேசுறதுக்கு வசதியாக இருக்குது. எனிவே அப்படி ஒரு ஆங்கிளும் இதற்கு இருக்கிறது. முதல்ல திருச்சி கூட்டத்துக்கு அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய எதிரின்னு சொன்னார். கரூர் முப்பெரும் விழா கூட்டத்தில் கூட பழைய அரசியல் எதிரிகள், புதிய அரசியல் எதிரிகள், யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மறுபடி ஒரு முறை அதை என்டாஸ் பண்ணார். அந்த வகையில் பார்த்தாக்க திமுக விஜயை தன்னுடைய எதிர்த்தரப்பில் வைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது தான் அதில் தெரிய வருது. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடி எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்லாத திமுக, பல குற்றச்சாட்டுகளை புறக்கணித்த திமுக, இன்னைக்கு அதே குற்றச்சாட்டுகளை விஜய் சொல்லும்போது பதில் சொல்கிறாங்க. திருச்சியில் கிட்னி திருட்டு அப்படின்னா ஒரு அமைச்சர் ரியாக்ட் பண்ணார். இப்போது நாகூரில் வந்து மகப்பேறு மருத்துவர்கள் இல்லை அப்படின்னா உடனே மா சுப்பிரமணியன் ரியாக்ட் பண்ணுறாரு. வெளிநாட்டு முதலீடுகளை பற்றி விஜய் விமர்சனம் பண்ணால் உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கிட்டே இதுக்கு ரியாக்ஷன் வருது. ஆக மொத்தத்தில் திமுக அதிமுகவின் இடத்திற்கு விஜயை போட்டியாளராக இவங்களே நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் அதில் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது எப்படி திமுக விஜயை வந்து பிரச்சனை பண்ணும், அவங்களோட கூட்டத்துக்கு ஏன் தொந்தரவு கொடுக்கணும், அதுக்கு அவசியமே இல்லையே. அண்ட் இதில் பேச வேண்டிய இன்னொரு கோணம், விஜய் ஆரம்பத்தில் கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொன்னார். அதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப அதை இன்சிஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் திமுகவை தான் டார்கெட் பண்ணி தாக்குறாரே ஒழிய அதிமுகவை பற்றியோ பாஜக பற்றியோ ஒரு வார்த்தை கூட அவர் பேசுகிற மாதிரி தெரியல. மறந்தும் கூட அந்த பக்கம் போகலை. நேரடியாக வரப்போகிற தேர்தலில் டிவிகேவா டிஎம்கேவா இது மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லி இரு துருவ போட்டி, ஒரு துருவம் டிஎம்கே, இன்னொரு துருவம் டிவிகே அப்படின்னு கட்டமைக்க விரும்புகிறாரு. ஆனால் ஏன் இவர் அதிமுகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ ரெண்டு நோக்கம்தான். ஒன்று, அதிமுகவை பற்றி எதுவும் விமர்சிக்காமல் இருப்பதன் மூலமாக அந்த கட்சி தொண்டர்களை தன்னோட பக்கம் இழுக்கிறது ஒரு நோக்கம். ரெண்டாவது, தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக கூட கூட்டணி வைக்கும் வாய்ப்பை அடைக்காமல் இருப்பது. ஒருவேளை அப்படி ஒரு சாத்தியம் இருந்துச்சுன்னா அதை அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நோக்கமும் இருக்கலாம். அதனால தான் அதிமுகவை அவர் தொடர்ந்து விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அதே போல் பாஜக பக்கமும் கொஞ்சம் கூட திரும்புறதில்லை. அவங்களோட எந்த பாலிசியையும் இவர் விமர்சிக்கிறது இல்லை. மறைமுக கூட்டாளிகள் அப்படின்னு டிஎம்கே நோக்கி தான் பாஜக விமர்சனத்தையும் வைக்கிறாரே ஒழிய பாஜக பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாரு. அது ஏன்? ஒன்று ரெய்டு பயமா, இல்லை வேற என்ன உங்களுக்கு பயம்? தன்னை ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு புதுசாக வர்ற பிளேயர், புதிய கட்சி, பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சிட்டு ஊராக இவ்வளவு மாச திரட்டி கூட்டம் நடத்துகிறாரே அப்படின்னு பாஜக ஏன் பயப்படலை, ஏன் ரியாக்ட் பண்ணலை, ஏன் விஜய்க்கு எதிராக பாஜகக்காரங்க தீவிரமாக பேச மாட்டேன்றாங்க? எங்கேயாவது பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திட்டு ஒரு கட்சி தொடர்ந்து ஈஸியாக ஸ்மூத்தாக ரன் ஆக முடியுமா? பாஜக அப்படிப்பட்ட குணமுடையதா? விட்டு வைக்குமா? விஜய் மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்காங்க? ஆக மொத்தத்தில் பாஜக விஜயை வைத்து ஏதோ ஒரு எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கிறது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அவங்கள பொறுத்தவரையிலும் திமுக வீக்கன் பண்ண எந்த ஃபோர்ஸ் வந்தாலும் ஆதரிப்பாங்க பாஜக. அந்த அடிப்படையில் டிவிகேவை விட்டுருக்காங்க. பேசுகிறத பேசு, திமுகவை அடி, அது மூலமாக திமுக வீக்கன் பண்ணால் சரிதான் அப்படின்னு பாஜக கருதுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட பாஜகவின் உடனடி தேர்தல் வெற்றியை பாதிக்க போகிறது டிவிகேவும் தான், விஜயும் தான். ஏன்னா அவர் அதிமுகவின் ஓட் பேங்கை குறி வைக்கிறாரு. பாஜகவும் ஏடிஎம்கேயும் ஒரு கூட்டணியில் இருக்குது. இப்போ ஆப்வியஸ்லி பாஜக டிவிகேவை எதிர்க்கணும், விமர்சிக்கணும். ஆனால் அதை செஞ்சாங்களா? செய்யலை. அண்ட் பாஜகவோட தன்மை, அவரோட குணம் இப்படிப்பட்டது இல்லை. தன்னை ஒருத்தர் எதிர்க்கிறான் அப்படின்னா அனைத்து அஸ்திரங்களையும் பயன்படுத்தி ஒன்று ஒடுக்கும். அதுதான் வட இந்திய மாநிலங்களின் வரலாறு, பிஜேபியோட வரலாறுமே அதுதான். ஆனால் விஜயை மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக விட்டு வச்சுருக்காங்க. அவர் பேசுகிறத பேசட்டும் அப்படின்னு அலோவ் பண்ணுறாங்க. அப்படின்னா பாஜகவுக்கு விஜயை வைத்து ஒரு நெடுந்தூர தொலைதூர திட்டம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அது என்னங்கிறது மிக விரைவில் தெரிஞ்சிடும். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம், விஜயோட மாநாடு, பிரச்சார பயணம், இது எல்லாத்தையும் தமிழக ஊடகங்கள் எப்படி அணுகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு எந்த கட்சி மாநாடாக இருந்தாலும், வேறு எந்த கட்சி தலைவரோட பிரச்சார பயணமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நியூஸ் சேனல்ஸும் இந்த வகையில் தான் இதை கவர் பண்ணுமா? காலையில் விஜய் வீட்டை விட்டு கிளம்புறாருனாக்க பின்னாடியே லைவ் ஓபி கிளம்பி அவர் எந்த ஊரில் மாநாடு நடத்துகிறாரோ அந்த ஊரில் போய் இறங்கி, இங்கே தான் விஜய் மாநாடு நடக்க போகுது, இங்கே பார்த்தீங்களா
சேர் போட்டாங்க, லைட்டு போட்டாங்க, நாற்காலி போட்டாங்க அப்படின்னு சொல்லி வெறுந்தரையை காட்டி லைவ் பண்ணி, நாற்காலியை காட்டி லைவ் பண்ணி, இந்த கூத்து வேற எந்த அரசியல் கட்சிக்காகவும் இவங்க பண்றாங்களா? அதுவும் ஒரு லைவ் இல்ல, ஒரு ஓபி வேன் இல்ல, ஒரு நிருபர் இல்ல. 4, 5 நிருபர்கள அந்த ஊர்களுக்கு அனுப்பி விடுறாங்க. மாநாட்டுக்காச்சும் 4, 5 பேர் அனுப்புங்க. அவ்வளவு மாஸான கூட்டம் வரும். அதெல்லாம் ஓகே. இப்ப இந்த நாகப்பட்டினத்தில எவ்வளோ கூட்டம் வந்துற போகுது? அது ஒரு தெருமுக்குல போடுற ஒரு கூட்டம். ஆனாலும் 4, 5 நிருபர்கள் அனுப்புறாங்க. அங்கேருந்து 4, 5 ஓபி லைவ் எடுத்து அவங்க எல்லாரையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க போடுற சோசியல் மீடியால போடுற தலைப்புகள்லாம் பார்த்தாக்க, ஏதோ ஒரு டிவிகே காரங்க நடத்துற Facebook பேஜும், ஒரு நியூஸ் சேனலோட Facebook பேஜும் ஒண்ணு போலவே இருக்குது. எந்த வித்தியாசமும் தெரியல. ஒரு விஜய் ஃபேன் போல தலைப்பு போடுறாங்க. பல சேனல்கள் அப்படிதான் இருக்காங்க. விஜய் கட்சியோட பாடல்கள ஒளிபரப்பி, இவங்க அந்த செய்திகள ஒளிபரப்புறாங்க. விஜய் போய் பேசுறாரு, அந்த கூட்டம் கூடுது, வரப்போறாரு, இன்னும் 1 மணி நேரத்தில வரப்போறார் அப்படின்னு லைவ் குடுக்கும்போது, விஜய் கட்சிக்குன்னு 4, 5 பாட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த பாட்ட பின்னணியில ஓட விடுறாங்க எல்லா சேனலும். பார்க்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உதாரணத்துக்கு கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகள்ல இதே போல ஏதாவது ஒரு ஊர்ல மாநாடு போடுறாங்க அப்படின்னா, திருமாவளவன் இனிமே வரப்போறாரு அப்படிங்கும்போது, கூட்டத்த காட்டி விசிகாவோட கட்சி பாட்ட நீங்க நாள் முழுக்க ஒளிபரப்புவீங்களா? திமுக இப்படி பண்ணுவீங்களா? முப்பெரும் விழா நடந்துச்சு கரூர்ல. திமுக போட்ட கட்சி பாட்டு எல்லாத்தையும் உங்க டிவில ஒளிபரப்புனீங்களா? வேற எந்த கட்சிக்கு இப்படி பண்ணீங்க? டிவிகாவுக்கு மட்டும் எதுக்காக இந்த ஊடக சொகுசு? எந்த அடிப்படையில இது வழங்கப்படுது? முக்கியமா இந்த புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல் இருக்கு. எல்லா சேனல்காரங்களும் இது பண்றாங்க. ஆனா புதிய தலைமுறை பண்றது இருக்குதே, தாவேகாவுக்குன்னு சொல்லி அஃபிஷியலா ஒரு கட்சி சேனல் அவசியம் இல்ல அப்படின்ற அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் போல, அதன் கொள்கையை பரப்புவதற்காகவே நடத்தப்படுற சேனல் தான் அந்த பச்சைமுத்து நடத்துகிற புதிய தலைமுறை. அப்படி தான் அது இருக்குது. நீங்க வேணும்னா நேத்து விஜய் பிரச்சாரம் பண்ண அந்த நாகப்பட்டினம், திருவாரூர் அந்த 2 கேம்பெயின்லயும் இவங்க எப்படி அத கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு போய் பாருங்களேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அங்க போறாரு, இங்க போறாரு. எனக்கு இத பார்க்கும்போது ஒண்ணு ஞாபகம் வந்தது. பீப்ளி லைவ் அப்படின்னு ஒரு படம். அதில வந்து ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்க போவாரு. அந்த தற்கொலைய லைவ் பண்ணி டிஆர்பி ஏத்துறதுக்காக நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டி போட்டு அங்க போய் குவிஞ்சு நிப்பாங்க. அந்த மாரி கதையா தான் இருக்குது இது. விஜய் பின்னாடி அலைஞ்சு 4, 5 ஓபி வேன போட்டு ஒரு அளவுக்கு இத புரிஞ்சுக்க முடியுது. நானும் இதே போல நியூஸ் சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல்ல புரோகிராம் ஹெட்டாலாம் இருந்திருக்கிறேன். அதனால இது போல ஒரு புதிய அரசியல் கட்சி, பெரும் திரள் மக்கள் கூட்டம் திரள வாய்ப்புள்ள ஒரு இடம் அப்படிங்கும்போது, அத லைவ் கவரேஜ் பண்றதும், 1க்கு 2ஆ நிருபர்கள அனுப்பி வைக்கிறதும், இதெல்லாம் இயல்பு தான். பெருசா ஒரு கிரவுட் அங்க கிரவுண்டுக்கு வரப்போகுது. அப்ப அவங்கள காட்டுறதன் மூலமாக அந்த கூட்டத்தோட அட்டென்ஷன பெறலாம். அவங்கள நம்முடைய நேயர்களா மாற்றலாம். அதனால அதோட நோக்கம் புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். ஆனா, அதன் அளவும், தன்மையும் மிக மிக அதிகமா இருக்கு. முக்கியமா அந்த கட்சி பாட்ட ஒளிபரப்புறாங்க இல்லையா? அது வந்து வழக்கமா கட்சிக்குன்னு நடத்தப்படுற சேனல் தான் அத பண்ணுவாங்க. இப்ப விஜயகாந்த் ஒரு கட்சி மாநாடு போடுறாரு அப்படின்னாக்க, அவர் கட்சி சார்பா பாட்டெல்லாம் அப்ப போட்டாங்க. அந்த பாட்ட கேப்டன் டிவி தான் ஒளிபரப்பும். ஆனா, அந்த மரபு இப்போது மாறி, விஜய் கிளம்புனாக்க கட்சி பாட்டெல்லாம் இவங்களே ஒளிபரப்புறாங்க. இப்ப விஜய்க்குன்னு தனியா ஒரு சேனலே அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு மோசமாக இந்த சேனல்ஸ் எல்லாம் நடந்துக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் நோக்கமே இல்லாம வெறுமனே இந்த கூட்டத்த தன்வயப்படுத்துவது என்ற நோக்கத்தோட தான் அத பண்றாங்க. அப்படி நான் நினைக்கல. இவங்க எல்லாருக்கும் ஒரு திராவிட இயக்க வெறுப்பு நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. திமுகவுக்கு எதிரா எந்த நியூ பிளேயர் வந்தாலும் இதே வகையில தான் ஆரவாரமா வெல்கம் பண்ணி இவங்கெல்லாம் வரவேற்பாங்க. விஜயகாந்திலிருந்து, சீமான்லேருந்து அதுக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. திமுகவை ஒழிப்பேன் அப்படின்னு எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாக்கள் இதே போல சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பாங்க. கடந்த கால வரலாறு அதுதான். அதனால விஜய இப்போ அவங்க வந்து வெற்றிகரமான திமுக எதிர்ப்பாளர் அப்படின்னு இனங்கண்டிருக்காங்க. அதனால தான் எல்லாரும் போட்டி போட்டு அவரை ஆதரிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த சேனல்ல ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக நம்ம விளம்பரம் கொடுக்க போறோம்னு வைங்க. 10 செகண்டுக்கு இவ்வளவு அப்படின்னு கணக்கு இருக்குது. அது எந்த சேனலா இருந்தாலும் சரி, அது சன் நியூஸா இருந்தாலும், புதிய தலைமுறையா இருந்தாலும், நியூஸ் 18 இருந்தாலும், நியூஸ் 7ஆக இருந்தாலும், எந்த சேனலாக இருந்தாலும், இத்தனை செகண்டுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு ஒரு டாரிஃப் இருக்கு. அந்த சேனல்களோட டிஆர்பியை பொறுத்து அந்த டாரிஃப் முன்ன பின்ன மாறும். பாலிமர் நம்பர் 1 சேனல் அப்படின்னா அதுக்கு ஒரு டாரிஃப் இருக்கும். பிடி அதுக்கு கீழே இருக்குன்னா அதுக்கு ஒரு டாரிஃப் இருக்கும். ஆக சில செகண்ட்ஸுக்கு இத்தனை 1000 அப்படின்னு சொல்லி காசு வாங்குவாங்க. ஆனா விஜயோட இந்த பாடல்களை நாள் முழுக்க ஒளிபரப்புறீங்களே, அதுக்கு என்ன உங்களுக்கு டாரிஃப்? இதே போல மேலும் பல வீடியோக்களுக்கு பிடி லென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கலாம்.